இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 4 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிரிவு உபச்சார விழான்னு ஒரு விழா வைப்பாங்க. நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2026 மே மாசம் ரிட்டையர் ஆக போறார். அதனால் அவரே பிரிவு உபச்சார விழாவாக இன்னைக்கு ஜெர்மனிக்கும் லண்டனுக்கும் போயிருக்கார். அவரே ஒரு பார்ட்டி அடிச்சுட்டு போயிருக்கிறார். ஏன்னா 2026 மேல ரிட்டையர்மெண்ட் அவருக்கு. இன்னைக்கு எப்படி எல்லாருமே ரிட்டையர் ஆவாங்களோ அதே போல குடும்பத்தோடு ஜெர்மனிக்கு ஒரு பக்கம், லண்டனுக்கு ஒரு பக்கம். இதை போலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 4 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி யாராவது எடுத்து படிச்சீங்கன்னா நேரம் இருக்கு, உங்களுடைய கடுமையான பணிக்கிடையில நேரம் இருக்குன்னா 2021 தேர்தல் வாக்குறுதி படிச்சு பாருங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு ஆண்டு இந்து கோயிலை புனரமைப்பதற்காக ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்குவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி. இன்னைக்கு 4 ஆண்டுகள்ல 4000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்க வேண்டும். ஆனா மொத்தமா தமிழக அரசினுடைய 4 ஆண்டு பட்ஜெட்டை கூட்டி பார்த்தீங்கன்னா கோவில் புனரமைப்புக்காக மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செலவு செய்திருப்பது 155 கோடி ரூபாய். 4 ஆண்டுகள்ல 4000 கோடி ரூபாய் செலவு செய்திருக்க வேண்டும், 155 கோடி ரூபாய். இப்படிதாங்க அவங்க கணக்கு இருக்கும். இப்படிதான் அவங்க கணக்கே இருக்கும். கும்பாபிஷேகம் யாரோ நடத்துவாங்க, யாரோ கோயிலுக்கு வெள்ளை அடிப்பாங்க, பாலாலை யாரோ பண்ணுவாங்க, யாரோ ஐயரு சாமி வந்து யாரோ பூஜை பண்ணுவாங்க. ஆனா கடைசி நேரத்தில் டான்னு நம்முடைய அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவங்க கடைசியா வந்து அந்த போட்டோக்கு நிற்பார். அவரே கருங்கல் எடுத்து கட்டி, அவரே வெள்ளை அடிச்சு, அவரே பூசி, அவரே எல்லாம் செஞ்ச மாதிரி இந்த திராவிட மாடல் ஆட்சியில 1000வது கோயில் கும்பாபிஷேகம் பண்ண பாருங்க. 1000வது. இதை யாரும் நம்ப போவது கிடையாது. அது இவங்க ஆட்சி இப்படிதாங்க இருக்கு. ஒரு சாட்சி, ஒரு சின்ன கிரும்பை எதையுமே கில்லாம கடைசியா வந்து போட்டோவுக்கு நிற்பது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய 4 ஆண்டு கால சாதனையாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மேடையில் திராவிட கழகத்தினுடைய தலைவர்களா இருக்கிறாங்க. தீகாக்காரங்க என்னமோ பேசுறாங்க, விடுங்க. அது காலங்காலமா பேசிட்டு இருக்கிறாங்க, யாரும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தீகாவை பொறுத்தவரை மேடையில் இருக்கிற 4 பேர் மட்டும்தான் அந்த கட்சியிலேயே இருக்கிறாங்க, வேற யாரும் கிடையாது. அந்த 4 பேர் போனதுக்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. அவர்களோடு திமுக காரங்க மேடையில் ஏறாங்க. உதயநிதி ஸ்டாலின் ஏறாரு, நாங்க சனாதன தர்மத்தை வேறறுப்போம். அது உச்சநீதிமன்றம் வரை வழக்காகுது. உச்சநீதிமன்றத்தில் சொல்றாங்க இல்ல, சனாதன தர்மம் வேறு, இந்து தர்மம் வேறு. அதே மேடையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்பு வீரமணி பேசுறார். அவரு சொல்றாரு சனாதன தர்மம் ஒன்றுதான், இந்து தர்மம் ஒன்றுதான். அதை அவர் கேட்கிறார். கேட்ட பிறகு அதே மேடையில் உதயநிதி ஸ்டாலின் மைக் எடுத்து சனாதன தர்மத்தை பொறுத்தவரை அது டெங்கு போல, கொசுவை போல ஒழித்து கட்ட வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. ஏன்னா நம்முடைய சொந்தங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா 5வது வருஷம் நமக்கு கொஞ்சம் ஞாபக மறதி வந்துடும். எனக்கு வந்துடும், உங்களுக்கு வந்துடும். 4 வருஷம் மோசமான ஆட்சியா இருக்கும், 5வது வருஷம் கொஞ்சம் ஞாபக மறதி வந்துடும். ஆனால் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள், அண்ணன் தசரதன் அவர்கள், அண்ணன் கிஷோர் அவர்கள் எல்லோருமே நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த மேடை போட்டு, ஏன்னா அடுத்த ஆண்டு நமக்கு வாய்ப்பு இல்லைங்க. 2026 மே மாசத்துல தேர்தல் முடிந்திருக்கும். இதை ஞாபகப்படுத்துகின்றோம். இதெல்லாம் பேசினாங்க. டிஆர் பாலு போன்றவர்கள் எத்தனை கோவிலுடைய சிலையை உடைச்சேன், எத்தனை கோயிலை உடைத்தேன் என்பதில் மார்த்தட்டி கொண்டார்கள். எனக்கு சமீபத்தில் பேப்பரில் ஒரு செய்தி பார்த்தங்க. பெரம்பலூர்ல கொளத்தூர் என்கின்ற பகுதியில் சுந்தரமூர்த்தி ஐயனார் கோவில்ல ஒரு திமுக காரர் காலையில் உண்டியல் எடுத்துட்டு போயிட்டு இருக்கார். மக்கள்லாம் ஓடி போய் பிடிக்கிறாங்க. என்னையா கோயில் உண்டியலை தூக்கிட்டு போறேன். அவர் பேர் வந்து துரை வேந்தன். அவர் சொல்ல இல்லைங்க, உண்டி என்னோட தாங்க உண்டியல் அப்படிங்கிறார். ஏங்க கோயில் இத்தனை நாளா அறநிலைத்துறை கோயில் நினைச்சு நாங்களாம் காசு போட்டுட்டு இருக்கோம். அது அறநிலைத்துறை கோயில் இல்லைங்க, என் கோயில் தான், நான் தான் உண்டியல் வச்சேன் அப்படின்னு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே எதற்காக அறநிலைத்துறை தணிக்கைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வது கிடையாது. அறநிலைத்துறைக்கு தணிக்கை கிடையாதுங்க, அவங்களே அவங்களை தணிக்கை பண்ணிக்குவாங்க. சிஏஜி நம்முடைய மத்திய அரசினுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தணிக்கை பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய கோவில் மட்டும் அனுமதி கொடுக்கல. ஒரே ஒரு உதாரணம், நம்முடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் கொளத்தூர்ல அந்த கோயிலுக்கு வெளியே வச்ச உண்டியலே தனிப்பட்ட முறையில் ஒரு திமுக காரங்க கோயிலுக்கு வெளியே உண்டியல் வச்சு வசூல் பண்ணி கொண்டிருக்கின்றார். இது ஒன்னே ஒன்று மக்கள் பிடிச்சாங்கன்னு எத்தனை கோவில்ல நீங்கள் நானும் போய் காசு போடுறோம், அந்த உண்டியை யார் உடைக்கிறாங்க,
யார் அதை எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியாது.